வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு முழுமையான வாழ்க்கைனா என்ன? நாம தேடுற அந்த நிறைவை எப்படி அடையறது? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணத்தை நாம ஒண்ணா சேர்ந்து தொடங்குவோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள அட இவ்ளோதானா இது அப்படின்னு ஒரு சின்ன ஏமாற்றம் வந்திருக்கா? நம்மளோட இந்த ஆய்வு சரியா இந்த உணர்வுல இருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல இந்த முழுமைங்கிற தேடலை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாழ்க்கை முழுக்க பலரும் இதை தேடித்தானே ஓடுறாங்க. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நம்ம கையில இருக்கிற இந்த மூல நூல் இந்த தேடல ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியில இருந்து ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட ஆராய்ச்சியோட மையப்புள்ளி. சமூகம் நமக்கு சில வழிகளை காட்டுது. நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே அந்த முழுமையான நிறைவை தருதா? இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு தான் நாம சில விஷயங்களை சோதிச்சு பார்க்க போறோம். சரி, நாம விசாரணையோட அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது இந்த சாதனைகள் பின்னாடி இருக்கிற மாயைகளை நாம கொஞ்சம் ஆராய போறோம். சமூகம் சொல்ற பதில்களை நாம சில கருதுகோள்களா, அதாவது ஹைபாத்தசிஸா எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளோட முதல் கருதுகோள். ஒரு நல்ல டிகிரி வாங்கிட்டா, இல்ல பெரிய படிப்பு படிச்சுட்டா, வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறையும் தீர்ந்துடும்னு நாம பொதுவா நம்புறோம். ஆனா அது உண்மையா? நம்மளோட மூலநூல் என்ன சொல்லுது பாருங்க. படிப்பு முடிஞ்சதும் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு சொல்லுது. அப்போ கல்வி ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா அது மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக்கல. சரி, அப்ப அடுத்து என்ன? ஓகே, அப்போ அடுத்த கருதுகோளுக்கு வருவோம். இதுவும் ரொம்ப பொதுவான ஒரு நம்பிக்கை தான். ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா வாழ்க்கை செட்டில் முழுமையாயிடும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதையும் சோதிச்சு பார்க்கலாம். இங்கேயும் அதே தான் நடக்குது. வேலை கிடைச்ச புதுசுல இருக்கிற சந்தோஷம் ஒரு 3 மாசத்துல காணாம போயிடுது. திரும்பவும் நம்ம தேடின அந்த உண்மையான நிறைவு இது இல்லன்னு புரியுது. அப்போ நம்மளோட 2வது கருதுகோளும் இந்த சோதனையில பாஸ் ஆகல. இதுதான் பலதும் நினைக்கிற கடைசி புள்ளி. இது நடந்துட்டா போதும், வாழ்க்கையோட எல்லா புதிரும் விடுபட்டுடும் நினைக்கிறாங்க. அதாவது திருமணம். இது நம்மளோட 3வது கடைசி கருதுகோள். இப்போதான் ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். படிப்பு, வேலை, கல்யாணம்னு சமூகம் காட்டின எல்லா வழியிலையும் போயாச்சு. ஆனாலும் அந்த மனசுல ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒருவேளை நாம தேடுற இடம்தான் தப்போ? நம்மளோட 3 கருதுகோள்களுமே தோத்து போச்சு. அதனால நம்ம ஆராய்ச்சியோட திசைய நம்ம வெளியில இருந்து உள்நோக்கி திருப்ப வேண்டிய நேரம் இது. ஒருவேளை இந்த முழுமைங்கிறது நாம அடையிற ஒரு பொருள் இல்லாம நமக்குள்ள நாம உணர்ற ஒரு நிலையா இருந்தா என்ன ஆகும்? வாங்க அதையும் பார்ப்போம். இதுதாங்க நம்மளோட ஆய்வுல கிடைச்ச முக்கியமான கண்டுபிடிப்பு. முழுமைங்கிறது வெளியில இருந்து வாங்குற ஒரு பொருள் கிடையாது. அது வெளியில நடக்கிற விஷயங்களை சார்ந்து இல்லாம நமக்குள்ளேயே உருவாகிற ஒரு மன நிறைவு. இந்த வரிகளை நல்லா கவனிங்க. உள்தன்மை முழுமை பெறும் போதுதான் வாழ்க்கை முழுமை பெறும். அதாவது நம்மளோட உள்மனம் முழுமையா உணரும் போதுதான் நம்ம வாழ்க்கையும் முழுமையா மாறுது. நம்மளோட செயல்கள் எல்லாமே இந்த உள் மனநிலையோட ஒரு வெளிப்பாடாதான் இருக்கணும். சரி, இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவம் மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும்? இந்த உள்நிலைய அடையிறதுக்கு என்னதான் வழி? வாங்க நம்ம ஆய்வோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். முழுமைங்கிறது ஒரு உள்நிலைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அந்த நிலையை எப்படி அடையறது? அதை எப்படி நம்மகிட்ட வளர்த்துக்கிறது? நல்ல வேளையா நம்ம மூல நூல் அதுக்கும் ஒரு தெளிவான வழியை காட்டுது. அதுதான் நோக்கத்துடன் வாழுதல். இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நூல் என்ன சொல்லுதுன்னா, தற்காலிகமா வர ஆசைகளுக்கும் நம்மளோட உண்மையான அடிப்படை தேவைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. ஆசைகள் எப்பவுமே வெளியில இருந்து பாராட்டுவாங்க, நம்மள தூண்டும். ஆனா தேவைகளை புரிஞ்சுக்கிறது நம்மள நமக்குள்ளேயே பார்க்க வைக்கும். இதுதான் விஷயமே. நம்ம மனசுக்குள்ள அந்த நிறைவு இல்லைன்னா நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் மத்தவங்க நம்மள பாராட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்கும். நம்ம செயல்கள் நம்ம உண்மையான தேவைகள்லிருந்து வருதா இல்ல மத்தவங்களுக்காக செய்யப்படுதா? இந்த கேள்விதான் உள்நோக்கிய பயணத்தோட முதல் படி. ஆக நம்மளோட நூல் சொல்ற தீர்வை நாம இந்த 2 படிகள்ல சுருக்கிடலாம். 1, மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு உண்மையிலே என்ன தேவைன்னு கண்டுபிடிக்கிறது. 2, அந்த புரிதலோட அடிப்படையில நம்மளோட ஒவ்வொரு செயலையும் அமைச்சுக்கிறது. நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயத்தோட ஒரு சுருக்கம் தான் இது. ஒரு பக்கம் இந்த சமூகம் நம்மகிட்ட கொடுக்கிற செக்லிஸ்ட், நல்ல மார்க், பெரிய வேலை, அப்புறம் கல்யாணம். இன்னொரு பக்கம் நம்மளோட ஆய்வுல நாம கண்டுபிடிச்ச உண்மையான பாதை, சுய விழிப்புணர்வு, நம்ம தேவைகளை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நோக்கத்தோட செயற்படுறது. இது 2ல எந்த பாதை நமக்கு வேணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். இந்த ஆய்வோட கடைசியில நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். மத்தவங்க உங்க மேல வைக்கிற எதிர்பார்ப்புகள்ங்கிற அந்த சத்தத்தை முழுசா ஆஃப் பண்ணிட்டா உங்க மனசுக்குள்ள இருந்து வர்ற குரல் உண்மையிலே என்ன கேக்குது?
அந்த பதில்ல தான் உண்மையான முழுமைக்கான சாவி இருக்கு.